வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரழிவை தடுக்க தவறியது அனுர அரசு, விசாரணை நடத்த தெரிவுக்குழு வேண்டும். சபாநாயகரிடம் கடிதம் கையளித்து சயித் அலி கோரிக்கை. இடர்காலத்தில் உயிர்களை காப்பாற்றுவதற்கு இலங்கை படையினருக்கு பயிற்சி இல்லை, இப்போதைய அனுபவம் அதை நிரூபித்திருக்கிறது என்கிறார் ஸ்ரீதரன். தமிழ் மொழியை புறக்கணிக்கிறது அரசு, தேரர் தலைமையிலான குழு கொந்தளிப்பு. டியாகோ கார்சியா தீவில் இலங்கை தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டமை சட்ட விரோதமானது, பிரித்தானிய நீதிமன்றத்தில் மீண்டும் அதிரடி. இலங்கையின் நீதித்துறை கண்காணிப்பில் சிக்கல், சிவில் சமூக அமைப்புகள் ஆழ்ந்த கவலை. அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க தயாராக உள்ளார் ரணில். போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்க இளங்குமரன் எம்பிக்கு நீதிமன்றம் பணிப்பு. மலையகம் எமது தாயகம், எங்கும் செல்ல தயாரில்லை ராதாகிருஷ்ணன் எம்பி. தையிட்டி விகாரை சட்ட விரோத கட்டடம் என அறியப்படுத்தப்படும், வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம். பெருந்தோட்ட குடும்பத்துக்கு 10 பேர்ச் காணி வழங்க திட்டம், பிரதி அமைச்சர் பிரதீப். கட்சி தலைமையில் இருந்து எந்த நேரமும் விலக தயார், ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டித்வா புயலால் ஏற்படும் தாக்கங்களை எதிர்கொள்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் இடம்பெறாமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு கோரும் கடிதம் சபாநாயகரிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. எதிரணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுராத ஜெயரத்ன இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அதனை சபாநாயகரிடம் கையளிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிரணி எம்பிக்களையும் அவர் நேற்று அழைத்து சென்றுள்ளார். சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளவை வருமாறு: டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக இன்னும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் நாட்டில் நடந்துள்ள அனர்த்தங்களில் இந்த பேரனர்த்தம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகின்றது. இந்த துயர் மிகுந்த நிலைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்திருந்தன, முன் அறிவிப்புகளை செய்திருந்தன என்பது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த நிலைமைக்கு முகங்கொடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் எந்த வகையிலும் முன்னாயத்தமின்றி இருந்தமை கவலைக்குரிய விடயமாகும். முன்னாயத்த தயார்நிலை எடுக்கப்பட்டிருந்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிப்பிட்ட அளவில் தடுத்திருக்க முடியும் என்பது எமது நம்பிக்கையாகும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்றவை இடம்பெற்ற போது விசேட தெரிவுக்குழுக்களை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதன் பிரகாரம் டித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை பெற வேண்டும். இதற்காக நாடாளுமன்றம் விசேட தெரிவுக்குழுவை நியமிக்க வேண்டும். 22 மாவட்டங்களில் அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதனால் தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 30 வரையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையில் மிகப்பெரிய இடர் வருகின்ற போது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பு படைகளுக்கு சரியான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறிப்பாக அமெரிக்காவினதும் இந்தியாவினதும் மற்றும் ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென்ற அத்தியாயம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இடர் மற்றும் அதனூடான விளைவுகள் மக்களை பெருமளவு பாதித்திருக்கின்றன. இயற்கையை இந்த நாடு சரியான முறையில் பேணவில்லை. இயற்கைக்கான பாதிப்புகளையும் முன்னறிவிப்புகளையும் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளாமையும் தற்கால அரசாங்கங்கள் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளாமையும் இந்த அனர்த்தத்துக்கு காரணமாகும். ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம், கடற்படை, விமானப்படை, காவல்துறை என்பன ஒரு இடர் வருகின்ற போது எவ்வாறு செயற்படுதல் என்ற முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயற்பட்டிருந்தாலும் கூட அந்த செயற்பாட்டுக்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே சொன்னது போல இயற்கையை இந்த நாடு சரியான முறையில் பேணவில்லை. இயற்கைக்கான பாதுகாப்புகளையும் முன்னறிவிப்புகளையும் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளாமையும் இக்காலத்தில் இருந்த அரசாங்கத்தினுடைய சில முன்னேற்பாடான நடவடிக்கைகள் நடைபெறாமல் போனமையும் இந்த பேரிடருக்கான மிகப்பெரிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும்
படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய படைகள், இந்தியாவினுடைய படைகள், ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் என்பது ஒரு இடர் வருகிற பொழுது எவ்வாறு செயல்படுதல் என்பதற்கான முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டிற்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. நாட்டினுடைய தென்பகுதிகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், செயல்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே, குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை மாவட்டங்களிலும், யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலும் அதனுடைய வேகம் மிக குறைவானதாகவே இருக்கிறது. நான் அண்மையிலே நெடுந்தீவுக்கு பயணம் செய்திருந்தேன். நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அழிவை சொல்லி கண்ணீர் விட்டார்கள். அவர்களுடைய தெரிவுகள், அவர்களுக்காக வழங்கப்பட இருந்த உதவித்தொகைகளை கூட நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தியை எனக்கு முன்னாலே அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள். அவருடைய தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கவில்லை, அவர்களுக்கான போக்குவரத்து வசதி இல்லை. இப்பொழுதும் கூட நெடுந்தீவுக்கான ஒரு போக்குவரத்து வசதி சீரானதாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான நிலப்போக்குவரத்தும் கூட பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எழுவதீவு, நயினாதீவு போன்ற இடங்களிலே வாழுகின்ற, அனலதீவிலே வாழுகின்ற மக்கள் மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்தார்கள். ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது. ஜனாதிபதி அடிக்கடி உரையாற்றுகிறார், சொல்லுகின்றார். ஆனால் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஜனநாயகம், பெருந்தன்மை, மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. உங்களுடைய இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள், என்பிபி சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. கிராம அலுவலர்கள் கண் விழித்து அவர்கள் பணி செய்கின்ற பொழுது அவர்களை என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குகிறார். அதே நேரம் பள்ளிக்கூடா பகுதியிலே இதே அரசினுடைய சில ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சிலர் அங்கிருக்கின்ற கிராம அலுவலர்களை தாக்க முற்படுகிறார்கள், தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. இப்பொழுதும் கூட நான் அண்மையிலே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையையும் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சுற்றறிக்கை இலக்கம் PS சாய்கோடு DASA சாய்கோடு சர்க்குலர் சாய்கோடு 7 சாய்கோடு 2025 ஆகஸ்ட் 22 ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம். இந்த பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் என்பது இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம், மாகாண சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள், இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால், ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது? ஏன் இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை. இங்கே அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்கள், அவர்கள் பிரதேசத்துக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கௌரவ மேயர்கள், கௌரவ நகரபிதாக்கள், கௌரவ தவிசாளர்கள், இவர்களுக்கு என்ன பணி? அப்போ நீங்கள் இந்த சபைகளை கலைத்து விடுங்கள். ஜனநாயகத்தின் இந்த தேர்தல், இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுதல் என்ற விடயங்களை நாங்கள் இல்லாமலே செய்துவிடலாம். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்களே சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம்? இது பச்சை அராஜகம், வெளிப்படையான ஒரு அராஜகம். இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜாசக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்.
பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள். அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவிலே தலைவராக்கலாம். இது எந்த சட்டத்தில் இருக்கிறது? எந்த நாட்டில் இது? எந்த ஜனநாயகம்? அந்த ஒரு வட்டாரத்துக்கு 2 அல்லது 1 அல்லது 3 கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார். ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜாசக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது. அரசாங்கமா இது கட்சியா? இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமா நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலிலே வெளியிடுங்கள். நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள், அவர்களை ஊழல் என்றீர்கள், அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன? அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள், இனப்படுகொலை செய்தார்கள். அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையிலே அறிக்கைகள் மூலம், சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி இன்னும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை, இன அழிப்பை இந்த நாட்டிலே செய்வதற்கு முயற்சிக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள். நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பேரினவாத அரசுகள் கூட அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இயங்க விட்டார்கள். அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள், அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள், கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது, கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது. அதனை விட ஒரு ஒரு வன்புணர்வாக, ஒரு வன்மையான முறையில் மிகவும் வலிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். தயவு செய்து மாற்றுங்கள், உங்களை மாற்றுங்கள். நீங்கள் நாட்டில் எல்லாரும் தேவை, ஒரு சுயமான வாழ்வு, மக்களுக்கான புரிதல், மக்களுக்கான புரிந்துணர்வு, இந்த மக்களுக்கான நல்லெண்ணம் உங்களிடம் இருக்கிறது என்றால் ஏன் இவ்வாறான வேலைகளை உங்களால் செய்ய வேண்டும்? சமூக வலுவூட்டல் அமைச்சு, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சமூக வலுவூட்டல் அமைச்சினுடைய செயலாளர், அதனை விட அவருக்கு கீழே இருக்கின்ற அவருக்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொருவர், அதிலும் குறிப்பாக இங்கே சொல்லப்படுகின்றது 4வது பிரிவிலே 4.2 சமூக அபிவிருத்தி குழுவானது ஒரு தலைவர், ஒரு செயலாளர் மற்றும் 5 அலுவலர்கள். இதிலே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார், கிராம அலுவலர் இருக்கிறார், சமுத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார், வேறு சேர்ந்த சில அக்ரேரியன் சம்பந்தமான உத்தியோகத்தர்களும் இருப்பார்கள். ஆனால் ஏன் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இருக்க முடியவில்லை? ஏன் ஒரு பிரதேச சபையினுடைய அந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர் இருக்க முடியவில்லை? அந்த வட்டாரத்திலே தேர்தல் கேட்டு தோற்றவரை நீங்கள் அந்த பிரஜாசக்திக்கு தலைவராக்குகிறீர்கள். என்ன ஜனநாயகம் இது? என்ன நாட்டினுடைய நீதி? தயவு செய்து முதல் சிந்தியுங்கள். மிகப்பெரிய ஊழல் இது, வெளிப்படையான ஊழல். ஆகவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல நினைப்பது என்னென்றால், நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான அரசை, ஒரு நியாயமான அரசியல் நடவடிக்கைகளை, ஒரு கௌரவமான அரசியல் பாரம்பரியத்தை. ஏனென்றால் நீங்கள் முதல் ஒரு பாரம்பரியமான பரம்பரை ரீதியான அரசியல் ஒழுங்குகளில் இருந்து வேறுபட்டவர்களாக மக்களுடைய அடித்தள மக்களுக்கு வேலை செய்துதான் நீங்கள் இந்த அரசியல் முறைக்கு வந்தீர்கள் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள். நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள், நாங்களும் அதனை வரவேற்கிறோம். ஆனால் அப்படியான நீங்கள் வந்தவுடனே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போலதான் உங்களாலும் இதனை இவ்வாறு தான் செய்வோம், நாங்களும் இந்த அராஜக முறையில் தான் இருப்போம் என்றால் நீங்கள் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன? நீங்கள் இப்பொழுது ஒரு ஆட்சியிலே அரசாங்கமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அராஜக நடவடிக்கைகள் என்ன? தயவுசெய்து மாற்றுங்கள், உங்களை மாற்றுங்கள், மக்களுடைய பிரதிநிதிகளை மதியுங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் ஒருவரை தங்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள், அந்த மக்கள் பெரும்பான்மையாக சபைகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த சபைகளுடைய அந்த அங்கீகாரங்களை நீங்கள் அனுமதிக்க தயாராக வேண்டும். அவற்றை புறந்தள்ளி நீங்கள் கொண்டு வருகின்ற, நீங்கள் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒருவர் எடுக்கிற தீர்மானம், அவருக்கு கீழே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எடுக்கிற தீர்மானம் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் ஜனநாயகமா? அதுதான் நீதியானதா? தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் திரும்பவும் மூலம் கேட்பது, உண்மையான நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு நீதி வேண்டுமென்றால், இந்த நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு ஒரு நல்ல நிலையை உங்களால் உருவாக்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டுமென்றால், எல்லா நாடுகளிடமிருந்து நீங்கள் உதவி தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்றால், அந்த நாடுகளுடைய மனங்கள் ஜனநாயகத்தை சரியான முறையில் விதையுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அதனூடாக நீதியை நிலைநாட்டுங்கள். விரைவாக உங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வழிநடத்துகிறார் என வெளியாகும் தகவலை அந்த கட்சி நிராகரித்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பங்கேற்றிருந்தார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை ரணில் விக்ரமசிங்கவே வழிநடத்துகிறார் என்ற கருத்து அரசியல் களத்தில் நிலவுகின்றது. நாமல் ராஜபக்சவை பொது வேட்பாளராக களமிறக்கி ஆட்சியை பிடிப்பதற்கு அவர் முற்படுகிறார் எனவும் கூறப்படுகின்றது. இது உண்மையா என்று சாகர காரியவசத்திடம் வினவப்பட்டது. அவ்வேளையிலேயே இக்கூற்றை ஏற்க முடியாது, அதனை நிராகரிக்கிறேன் என அவர் பதிலளித்துள்ளார். நெருக்கடியான காலகட்டத்தில் நாட்டு நலன் கருதிய ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கும் முடிவை தமது கட்சி எடுத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட வேளை மக்கள் போராட்டம் வெடித்தது. இதனால் ராஜபக்ச ஆட்சி கவிழ்ந்தது. ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடினார். பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச பதவி துறந்தார். இதனையடுத்து ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் அனர்த்த கால உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசு அறிக்கைகள் சிங்கள மொழியில் மாத்திரம் வெளியிடப்படுவது பாரிய பிரச்சினை என சுட்டிக்காட்டி சம உரிமை இயக்கம் ஜனாதிபதி செயலகத்தில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் கடிதத்தை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த இயக்கத்தின் தலைவர் தென்னை ஞானானந்த தேரர் கடந்த அனர்த்த காலத்தின் போது அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஏற்பட்ட பாரிய குறைபாட்டை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்திருந்தார். அனர்த்தங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகள், அபாய வலயங்களிலிருந்து வெளியேறுமாறு விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரமே வெளியிடப்பட்டன. தமிழ் மொழியில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளிவரவில்லை என குற்றம் சாட்டினார். நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 25% தமிழ் மொழி பேசுபவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தேரர் அவர்கள் தங்களது மொழியின் காரணமாக மீண்டும் ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். அண்மையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை கூட தமிழ் மொழிபெயர்ப்பு இன்றி வெளியிடப்பட்டமை ஒரு பாரிய தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள். எனவே அந்த மக்களை புறக்கணித்து அரசாங்கம் செயற்பட முடியாது. இதுவரை இழைக்கப்பட்ட தவறுகளை ஏற்றுக்கொண்டு அரச கருமங்கள் மற்றும் அவசர அறிவிப்புகளை தமிழ் மொழியில் வெளியிடுவதை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுப்பதாக தென்னை ஞானாந்த தேரர் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் டியாகோ காசியா தீவில் இலங்கை தமிழர்களை இங்கிலாந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தமை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆணையாளரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு லண்டன் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆணையாளரின் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டதை வரவேற்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் வரவேற்றுள்ளனர். குறித்த தீவில் தமிழர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமையினால் இங்கிலாந்தில் வரி செலுத்துவோருக்கான செலவு கணிசமாக அதிகரித்துள்ளமையையும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். எனினும் குறித்த தீர்ப்பை ஆட்சேபித்து தீவுக்கான ஆணையாளரால் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரது மேன்முறையீட்டின் 4 காரணங்களும் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டன. அதன்படி கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட சட்டவிரோத தடுப்பு காவல் என்ற தீர்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 60க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களை நீண்ட காலத்துக்கு சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமைக்காக பிரித்தானிய அரசாங்கம் மில்லியன் கணக்கான பவுன்களை இழப்பீடாக செலுத்த நேரிடும் என பிரித்தானிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இலங்கையின் அதிஉயர் கணக்காய்வு நிறுவனத்துக்கு நிரந்தர தலைவரை நியமிப்பதில் தொடரும் தாமதம் குறித்து டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் தமது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளன. கடந்த 2025 ஏப்ரல் மாதம் முதல் கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக உள்ளது. இது தொடர்பில் சிவில் அமைப்புகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாமதமானது பொதுமக்களின் நம்பிக்கை, நிதி பொறுப்புக்கூறல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை பலவீனப்படுத்துவதாக எச்சரித்துள்ளன. மேலும் நிதியாண்டின் இறுதியில் பொது நிறுவனங்கள் கணக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய இக்கட்டான தருணத்தில் இப்பதவி வெற்றிடமாக இருப்பது நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திறமை மற்றும் நேர்மையின் அடிப்படையில் தகுதியான ஒருவரை இந்த தன்னாட்சி பதவிக்கு நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்படையான மற்றும் தகுதி அடிப்படையிலான நியமன முறையை பின்பற்றுவதன் மூலமே அரசு நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவம் இடர்காலங்களில் அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
தயாராக இருக்கிறார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவமும் அறிவும் கொண்டவர். நாட்டை பாதிக்கும் அனர்த்தங்களை கையாள்வதில் அவர் தனது ஆலோசனைகளை வழங்க முன் வந்துள்ளார். ஆலோசனைகளை வழங்க தயாராக இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்தவிதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லை. தங்களின் தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அனைத்து முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்துக்கு உதவ ஐக்கிய தேசிய கட்சியினராகிய நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் நேற்று முன்தினம் பணிப்புரை விடுத்துள்ளது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகாவித்தியாலய இடைத்தங்கல் முகாமில் கடமையில் இருந்த கிராம உத்தியோகத்தரான தன்னை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி தாக்கியதாக குறித்த கிராம உத்தியோகத்தர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றம் இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளது. இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனை தொடர்பு கொண்டு வினவிய போது கிளிநொச்சி போலீசார் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக எனக்கு தெரிய வந்த நிலையில் சட்டத்தரணி ஊடாக அந்த வழக்குக்கான முன்னகதல் பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். அந்த வகையில் அந்த வழக்கானது நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி போலீசார் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு நீதிமன்றம் எனக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. போலீசார் என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்தது என்ற தவறான செய்தி பரவுகிறது. அது முற்றுமுழுதான பொய் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலையகம் எமது தாயகம். நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்துக்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயாரில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் VNR ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற விசேட அமர்வில் நேற்று பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலையக தோட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறி முகாம்களிலும் பாடசாலைகளிலும் தங்கிவரும் நிலையில் அவர்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் தற்போது அவர்களை தங்களின் வீடுகளுக்கு செல்லுமாறு அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைக்கு அமையவே அவர்கள் தங்களின் வீடுகளை விட்டு முகாம்களுக்கு வந்தார்கள். அதனால் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் முறையான அறிக்கையை பெற்றுக்கொண்ட பின்னரே அந்த மக்களை அவர்களின் இருப்பிடங்களுக்கு அனுப்புவது பொருத்தமாகும். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மலையக மக்களுக்கு தனியான வீடு நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் என அரசாங்கத்தில் இருக்கும் அனைவரும் தெரிவித்து வந்தார்கள். அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இதேபோன்று மலையக மக்களுக்கு 7 பேஜ் காணியை பெற்றுக் கொடுத்து அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். மாறாக நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்துக்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயாரில்லை. மலையகம் எமது தாயகம். நாங்கள் எமது தாயகத்தில் இருப்பதற்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டிய திசை விகாரை சட்ட விரோதம் என்று மும்மொழிகளிலும் அறிவித்தல் பலகை அமைப்பது என்றும் அந்த விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வலிவடக்கு பிரதேச சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று வியாழக்கிழமை தவிசாளர் சோவண்ணா சுகிதன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தையிட்டு தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை என்று கூறப்படும் கட்டடத்துக்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்படவில்லை. இந்த நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அது சட்டவிரோத கட்டடம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையால் அறிவித்தல் பலகை ஒன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாரியன் பிரேரணை முன்வைத்தார். வடக்கு கிழக்குக்கான ரயில் சேவை எதிர்வரும் ஜனவரி 1 முதல் முழுமையாக ஆரம்பிக்கப்படும். பிப்ரவரி 1 முதல் தலைமன்னாருக்கான ரயில் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணேசேன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். டித்வா சூறாவளி தாக்கத்தினால் மத்திய மாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று போக்குவரத்து அமைச்சும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதான மற்றும் சிறு வீதிகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளன. நடலாவிய ரீதியில் உள்ள A மற்றும் B கட்டமைப்பிலான வீதிகள் சேதமடைந்துள்ளன. அன்னளவாக 1480 கிலோமீட்டர் நீளமான வீதிகள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த வீதிகளை திருத்தி அமைக்க 6,900 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சூறாவளி தாக்கத்தால் புகையிரத திணைக்களம் பல கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. புகையிரத பாதைகள், பாலங்கள், சமிச்சை கோபுரங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மலையக புகையிரத பாதையில் புகையிரத வீதியின் இரும்புகள் மாத்திரமே மிகுதியாக உள்ளன. புகையிரத பாலங்களை புனரமைப்பதற்கு மாத்திரம் 600 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
சேதமடைந்த புகையிரத பாதைகளை விரைவாக புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மலையகத்துக்கான ரயில் சேவையை ஆரம்பிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்புக்கு தடையாக மாறினால் எந்த நேரத்திலும் கட்சி தலைமையிலிருந்து விலக தயாராக இருப்பதாக முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சி செயற்குழுவில் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு நேற்று முன்தினம் பிற்பகல் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவிலில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதற்காக பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, பொதுச் செயலாளர் தனதா அத்துக்கோரள மற்றும் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக் ஆகியோர் அடங்கிய குழுவை ஐக்கிய தேசிய கட்சி நியமித்துள்ளது. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி விவகாரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கையாண்டு வருகின்றார். எனினும் அந்த கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் தொடர்புடைய கலந்துரையாடல்களை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் இனி அவற்றை இழுத்தடிக்க நேரமில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க செயற்குழுவிடம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதனால் மேற்கண்ட விடயங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்த விவாதங்களின் போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்று ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதனால் அதனை ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு விரும்பினால் அது தனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று இங்கு குறிப்பிட்ட ரணில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் பேச்சுக்களின் போது ரணில் தலைமை பதவியில் இருந்து விலகி சயித் அல்லது வேறு ஒருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு முன்மொழியப்பட்டால் செயற்குழு அதற்கு ஆதரவாக இருந்தால் அதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய கூட்டணிக்கு எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுமார் 10 பேஜ் காணியை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த காணி வழங்கும் திட்டம் அண்மைய மண்சரிவு வெள்ளப்பெருக்கால் பெருந்தோட்ட மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்ட நிலையில் அவசரம் பெற்றுள்ளது. கண்டி, பதுளை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களில் லயன் குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களே அனர்த்தங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த திட்டம் அவசியமானது என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.